பொலிவு, அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கை, அதுபோலதான் நம்முடைய இன்பம், அதுபோலதான் இன்பத்துக்கு காரணமான பணம், அதுபோலதான் புகழ், எல்லாமே தாற்காலிகம். ஏனால் இன்னைக்கு புகழோடு இருக்கிறோம்னா நாளைக்கு இகழ் வருது. இன்னைக்கு கையில நல்ல லாபம் இருக்கு, கையில பணம் இருக்குன்னா நாளைக்கு அதை விட பெரிய நஷ்டம் வருது. இன்னைக்கு அழகா இருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு பெரிய வியாதி வருது, பெரும் வியாதி வருது. இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம், இன்னைக்கு ஜீவிச்சிருக்கிறோம் என்றால் சாவு வருது. அதனால மின்னல் வாழ்க்கை என்கிறதான் மின்னுருவாய் என்று சொல்லுகிறார் ஆழ்வார். மின்னுருவாய் முன்னுருவில். அப்போ எது பிரத்யட்சமோ அதை நம்பக்கூடாது, பிரத்யட்சத்தை தான் நம்பணும் அப்படிங்கிறது நாஸ்திகவாதம். பிரத்யட்சத்தை நம்பாதே அப்படிங்கிறது தான் ஆழ்வார் சொல்றது. ஏன்னா நாஸ்திகன் நினைக்கிறான் இப்படியே சாஸ்வதமா இருந்துட போறோம்னு நினைக்கிறான். சாஸ்வதமா இல்லேன்னு நிரூபணம் ஆறுதே அப்படின்னாலும் இருக்கிறவரேன்னு சௌக்கியமா இருந்துட்டு போவான் அப்படின்னு விடுவான். இருக்கிறவரேன்னு சௌக்கியமா இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கறது அவனுடைய சித்தாந்தம். மெய்ஞானிகளான ஆழ்வார்கள் அட இருக்கிறவரையிலும் இருந்துட்டு போவோம் அப்படின்னா அது எப்படின்னா ஆட்டினுடைய சவால். ஒரு கசாப்பு கடையில ஆட்டை வெட்ட போறா, அதுக்காகத்தான் வாங்கி கட்டியிருக்கான். இதை வெட்டிதான் மாம்ச வியாபாரம் பண்ண போறான், வெட்ட போறான்னு தெரியுது அந்த ஆட்டுக்கு. தன்னை வாங்கி கட்டியிருக்கானே, இன்னொரு ஆட்டை வெட்டிருக்கானே. அப்ப அந்த ஆடி நினைக்கிறதுன்னா பக்கத்தில் உள்ள இலைய கடிக்கிறது. ஏன்னா இருக்கிறவரே இந்த இலையை சாப்பிட்டு போயிடும். நம்ம தானடா நீ இருக்க, இருக்கிறவரேன்னு சௌக்கியமா இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னால ஆட்டு மூளை தன்னை வெட்ட போறாங்கிற எண்ணம் இல்லாம, தனக்கு ஒரு சாவு உண்டு அப்படிங்கிற நனவு இல்லாம இருக்கிறவரையிலும் சௌக்கியமா இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது லோகாயத்த நாஸ்திகமாதான். விவேகிகள் அதை ஒத்துக்க மாட்டான். விவேகிகள் உலக வாழ்க்கையை கண்டு வெறுக்கிறார். இதுல சாஸ்வதமான உண்மையான ஒரு பேரானந்தம் உண்டு அப்படிங்கிறது அவளுக்கு தெரியறதுனாலே அதை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஆப்ரம்ம புவனால்லோகாக புனராவர்த்தினோர்ஜுனா மாமுபேத்தியது கவுந்தேய புனர்ஜன்ம நவித்யதேன்னு பகவான் கீதையில் அதை எடுத்து காட்டார். தாற்காலிகமா இருக்கிறதுனாலே உலக வாழ்க்கையை நம்பாதே என்று சொன்னார். எது எது தாற்காலிகம்னால் உலக வாழ்க்கை தான் தாற்காலிகம் நினைக்காதே. இந்திர பட்டம் கூட தாற்காலிகம்தான், சொர்க்கமே போனாலும் தாற்காலிகம்தான். க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தி. சொர்க்கத்துக்கு காரணமாயிருந்த இவன் புண்ணியம் அனுபவிச்சு கழிஞ்ச பிறகு அவனை கீழே தள்ளி விடுவார்கள் என்று சாஸ்திரம் சொல்றது. சொர்க்கமும் தாற்காலிகம்தான், அதற்கு மேல பிரம்மலோகமும் தாற்காலிகம்தான். ஏனால் அது ஒரு காலம் இருக்கு. அந்த பரார்த்தத்வய காலம் பூர்த்தியானால் பிரம்மலோகமும் அழிஞ்சு போயிடும். பிரம்மலோகத்தில் உடையவர்களும் மறுபிறவி எடுத்துடுவார்கள். அப்ப பிரம்மலோகம் வரை கீழோகங்களும் மேல் லோகங்களும் தேவலோகங்களும் எல்லாமே தாற்காலிகம்தான். அந்தந்த லோகம் ரொம்ப நாள் போல தோணும். கொசுவனுடைய ஜன்மாவுக்கு நாய், கழுதை, ஆடு போன்ற பிராணிகளுடைய ஆயுசு அதிகம். அந்த பிராணிகளுடைய ஆயுசுக்காக மனுஷனுடைய ஆயுசு அதிகம். அப்ப பார்க்கும்பொழுது மனுஷன அமரன்னு தோணும் கொசுவுக்கு. அன்றாடம் தோன்றி மறைஞ்சுடுற கொசுவுக்கு பல 100 வருஷம் இருப்பா என்று நினைச்சு நம்மளை பார்த்து தோணும். அதுபோலதான் நம்முடைய ஆயச நினைக்கும் பொழுது தேவர்களை அமரர்கள் நினைக்கிறோமே தவிர தேவர்களுக்கும் மறைவு உண்டு, பிரம்மலோகத்துக்கும் நாசம் உண்டு. அதனால பிரத்யட்சத்தை நம்பாதே என்பதற்கு எந்த ஒரு தாற்காலிகம் அப்படிங்கிற காரணத்தை சொன்னோமோ அது சொர்க்கம் வரையிலும் பிரம்மலோகம் வரையிலும் கூட தாற்காலிகமா இருக்கிறதுனாலே நம்பாதே. எது சாஸ்வதம் என்றால் பரமபதம் தான் சாஸ்வதம். தாற்காலிகமானதை நம்பக்கூடாது. இது தாற்காலிகம்னு நிரூபிச்சு விட்டார். இப்ப பிரத்யட்சம்ங்கிறது பிரமாணம்,
தாத்காலிகமா இருக்கிறதுனாலேயே பிரம்மலோகம் வரையிலும் பிரத்யட்சம் அப்படிங்கிற பிரமாணத்தோடு இந்த மின்னுருவாய் முன்னுருவில் அப்படிங்கிற இந்த சொல்லு எதிரில தெரிகிற இந்த உலகம் தவிர, இந்த உலகம் மட்டுமின்றி பிரம்மலோகம் வரையிலும் எல்லாமே மின்னுருவாக தாத்காலிகம் என்று தள்ளிவிட்டார். அதற்கு மேல் நித்தியமான பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். உபனிஷத்து வேதமே சொல்றது, பரீட்சலோகான் கர்மஜிதான் பிராமணோ நிர்வேதமாஜான் நாஸ்திய கிருதகிருதேன என்று எல்லாவற்றையும் விவேகத்தினால பரீட்சை பண்ணி பார்த்து, இதெல்லாம் தாத்காலிகம், இதெல்லாம் தாத்காலிகம், எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நம்பத்தக்கதில்லை என்று இது எல்லாத்தையும் தள்ளிவிட்டு சாஸ்வதமான மோட்சத்தை அடையணும் என்கின்ற விவேகம் வரணும் என்று சொல்லித்தே, அது எப்படி விவேகம்? யாருக்கும் அந்த விவேகம் வல்லையே. அது எடுத்து காட்டுறதுக்காக தான் சாஸ்திரம். பிரத்யட்சத்தை நம்பாதே, அடுத்த பிரமாணம் சாஸ்திரம். சாஸ்திரம்ங்கிற பிரமாணம் நமக்கு